நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களா? வேதம் வாசிப்பது உங்களுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறதா? எப்படியாவது நான் வேத வசனத்தை வாசித்து விட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் வாழ்கிறவர்களா இருப்பீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷல் தேவனுக்கு. ஏன் தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிப்பதனால உங்களுக்கு நான் சொல்லல, ஆனால் அந்த வேதத்தை வாசிக்கிற அந்த விருப்பமும் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சியம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப பிளஸ், ரொம்ப 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 ஸ்பெஷல். காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களை தமக்கு நெருக்கமானவர்களாய் அவர் பார்க்கிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிப்பதாக மட்டும் நான் சொல்லல, ஆனா இங்க ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படியா வாசிக்கிறோம்? 16வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இது பெரிய ஆசீர்வாதம். வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறவர்களுக்கு தான் இது பெரிய ஒரு சாபமாய் மாறிடும். ஆகவே நீங்க வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? உங்களுக்கு யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். நீங்க எந்த விதமான சோர்வு ஏற்பட்ட போதிலும் வேதத்தை நீங்க திறந்து வாசிக்கிறீங்களா? யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். ஏன்? வேதத்தை வாசிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இங்க வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை நீங்க மறுபடியும் வீட்டில் நீங்க வாசித்து பாருங்க. வெறும் நான் சொல்வதோடு கூட கேட்டு நீங்க நின்று விடாதீங்க. வசனம் சொல்லுதீங்க, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 16வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவன் துன்மார்க்கர்களை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் இது. நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா நீங்க தேவனால பிரத்யேகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வசனம் சொல்லுது, யார் வசனத்தை வாசிக்காதவளா? வசனத்தை வாசிக்காதவன் யார் தெரியுமா? துன்மார்க்கன். துன்மார்க்கன் வேதத்தை வாசிப்பதற்கு தேவன் அனுமதிப்பது கிடையாது. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. தேவன் துன்மார்க்கனை பார்த்து சொல்றாரா, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கேட்கிறார். பாருங்க, துன்மார்க்கனுக்கு அந்த நியாயம் இல்லை, துன்மார்க்கனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. வேதத்தை வாசிக்கிற அன்புள்ள கிறிஸ்துவ ஜனமே, இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசியே, கர்த்தர் உனக்கு அது அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை. ஆகவே துன்மார்க்கருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது, துன்மார்க்கருக்கு அதை வாசிக்கிற அந்த உரிமை இல்லை. உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். வசனம் ஜீவன் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் இந்த வேதத்தை வாசிக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கேட்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை குறித்து பேசுகிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பதாக. வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமான வாசனம் அந்த ஆசீர்வாதம்.